வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தங்கக்கடலில் இன்னைக்கு 6வது நாள் நம்ம தொழில் பார்த்துட்டு கரைக்கு வந்து போக போகிறோம். எவ்வளோ மீன்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்புறம் எவ்வளோ பங்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். முரல் வலை இலக்கி இருக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பறவை மீன் பிடிக்க தான். நம்ம பறவை மீன் பரவாயில்லாமல் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து மட்டுத்தொழில் பார்க்கலான்னு இருக்கிறோம். பார்ப்போம் எவ்வளோ மீன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத. அதை பொறுத்து தான் நம்ம நைட்டு தொழில் முடிவு பண்ண முடியும். வலை இலக்கி முடிச்சாச்சு. கொண்டு போடலையா சொல்லி கொடுக்க பாரு, நீ பேச்ச வாங்கிட்டா கொண்டு போடாம நீ சாப்பா போ, உன் இடத்துக்கு போ. இதுல வராத இந்த பாத்திரம் பண்ணமா கப்பா. இப்போ நம்ம பாறைகளில் தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து என்ன மீன்கள் மாட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தம்பா மீன், புள்ளிக்கிழவா, வெள்ளை மீன், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாத்தியுமே வந்து மாட்டும். அந்த பக்கம் வரவே மாட்டேனே. இந்த பக்கம் தூக்கு கணக்குல கடலை கொடுத்தா உங்களுக்கு ஓடியும், அந்த பக்கம் வர மாட்டேன். காலையில் சாப்பாடுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சிக்கு வந்து பரல மீன் சுக்கா, போட்ட வழியை விட்டு தான் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த பார்களில் வந்து மீன் கிடைக்கல அப்படின்னா வந்து வேறு பாரில் கொண்டு போய் வந்து நம்ம போட்ட நிப்பாட்டி வழியை விடுவோம். இப்படி தான் நாங்கள் வந்து பார்களில் மீன் பிடிப்போம். 2 மீன் மாட்டியிருக்கு. எடுத்து போடுங்க. சாமியா விடுதான் இல்ல, நான் கனவா எடுத்து கொடுத்தது கடிச்சா இல்லையா, அதான் உனக்கு முதல் போனி 3 வருதுடா. ரெண்டு பூனை கண்ணி, 3 தம்பா, 1 தம்பா. யார முழுங்கிருக்கான் பாரு. சஞ்சய் ராமசாமி உள்ள ஒருத்தன் கடை ஆளை காணும்.
பெருசா ஒண்ணு இருக்கு. இடிச்சிருச்சுல. அங்கேயும் ஒரு இடிக்கு இருக்கு. எவ்வளவு இடி தர திண்டு வைக்க இன்னும் தம்பா பேசுங்க காலடு கையிடு. மணி 9:30 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிட போகிறோம். வரணும் கஞ்சி பிடிக்க முடியாது. வாங்க வாங்க. ஏட்டையா வாங்க ஏட்டையா. இந்த கடையில் என்ன கோயில் போனப்ப மைய வச்சு விட்டாளுங்க. அங்க போய் எடுத்துட்டு வந்திருக்கியா? பேசிட்டு ஃபுல்லாது. எல்லாத்துக்கும் ஊத்திட்டு பானைங்க தூக்கியும். நான் பாத்துறேன். அவனும் பொண்டாட்டிங்கிற நினப்பிலாலும் தானே இருக்கான். முகத்தை மாத்திரும். அவர் சொல் பேச்சு கேட்டு இருக்க மாதிரி பண்ணி வைப்பாங்க. ஒன்று சொன்னாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ காலையில் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் தூண்டி போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வலையை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். வலையில் ஒரு மீன்களை பொறுத்து தான் இருக்குது நம்ம நைட்டு என்ன தொழில் பார்க்குறது அப்படிங்கிறது. கையில இருந்து சஞ்சம் வலையை வாங்க போகிறோம். கரெக்டா மீன் வர நேரம் போயிட்டானே. மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒத்தையாக தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. இதை வச்சு நம்ம வந்து தொழில் பார்க்க முடியாது. இறக்கி விடும். காரணம் மீன் நம்மளுக்கு ரொம்ப குறைவாக தான் வந்து கிடச்சிருக்கு. நைட்டு என்ன தொழில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தும்பு துண்டி அதுக்கப்புறம் வந்து மீன் கட்டையை போட்டு நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தம்பா மீன் தான் வந்து இன்றைக்கி வந்து குழம்பு வச்சுருக்காங்க.
சாமியான இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய வடை போடுறாங்க மதிய ஸ்நாக்ஸுக்கு. சல்லி சவுண்டுக்கு இப்போ நம்ம தொழில் பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஓடி போய்கிட்டு இருக்கோம். பேரசூட்டை இலக்கி போட்டு நம்ம வந்து வலையை விட்டு மீன் பிடிக்க போகிறோம். மீன் கட்டு அப்புறம் தும்பு தூண்டி இந்த ரெண்டு தான் போட்டு நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். ஏன்னா நம்மள்ட்ட இறைகள் இல்லை. இறை இருந்துச்சுன்னா இறையை போட்டு நம்ம மீன் பிடிக்கலாம். இப்போ தும்பு தூண்டியில் மொதல் மீன் மாட்டிருக்கு. என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூரை மீன் மாட்டிருக்கு, வரிச்சூரை. இந்த ஊசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கச்சா வச்சு கோர்னது. இதையும் நம்ம வந்து இப்போ இறைய பயன்படுத்த போகிறோம். மீன்கள் நல்லா கடிக்கும். இப்போ அடுத்த ஒரு மீன் மாட்டிருக்கு. மீன் கட்டையில் என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து கல்லுலா மீன் மாட்டிருக்கு.
மீன் கட்டையை முக்கால்வாசி முழுங்கியிருக்கு. மீன் கொஞ்சம் உயிரோட தான் இருக்குது. கவனமாக தான் வந்து எடுக்கணும். நாங்கள் பாருங்க பல்ல பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரை மீன் மாட்டியிருக்கு. அடுத்து என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊமகொட்டா மீன் மாட்டிருக்கு. இப்போ அடுத்தடுத்து ஊமகொட்டா மீன் தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. கத்தி யாரும் எடுத்தீங்களா இதுல? மணி பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நைட் சாப்பாடு சாப்பிட்றோம். என்ன மீன் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து தம்பாவை தான் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கிறோம்.
அடுத்து நம்மளால் மீன் பிடிக்க முடியல, ஏன்னா மழை சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காலைல வர பேஞ்சிட்டே இருந்துச்சு. முடிச்சு பார்க்குற மாதிரி ஆக்ஷன் போடுறது. இப்போ நம்ம கரைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். எப்படியும் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 4 மணிக்கு மேலே ஆயிரும். இன்றைக்கி நம்ம வந்து மீன்களை விற்க முடியாது, நாளைக்கு தான் நம்ம மீன்களை விற்க முடியும். இப்போ பாய் மரத்தை நம்ம ஏற்றுறோம். இதனால் நம்மளுக்கு வந்து என்னென்னா டீசல் கொஞ்சம் மிச்சமாகும். பொருட்களெல்லாம் எடுத்து நம்ம வந்து வளத்துக்கு ஆண்கள் வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து கரைக்கு போயிடுவோம்.
நங்கூரத்தை இலக்கியாச்சு. நம்ம பிடிச்ச மீன்கள் எவ்வளோ ரூபாய்க்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,30,000 ரூபாய்க்கு வந்து போச்சு. பட்டம் மளிகை ஜாமான் எல்லாம் போக நம்மளுக்கு வந்து எவ்வளோ பங்கு கிடச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6,000 ரூபா நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா வந்து 7 நாள் கணக்கு இன்னையோட சேர்த்து. நிறைய போர்டுகள் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து அணைக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாமே ஆட்க கூட சும்மா தான் நிக்கி. அது கூட புடி அள்ளி கையில வச்சுட்டு பொத்தா பிடிச்சிருக்கு. குச்சி இறக்காம மண்டையை மூழ்கி போயிட்டு போல. சரி மக்களை என்ன பாருங்க, நாங்கள் பிடிச்ச மீன்கள் என்ன இப்போ தான் விற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் கீழே இறக்குறோம். ஏன்னா கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது, வல்லங்க 4-3 கிடக்குதுங்க. அதனால கொஞ்சம் தூரமாக இருக்குது. சரிங்களா? மீன்களை பார்த்தீங்களா எப்படி மீன்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கிற மீன்களை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல்லுலா, சீலா, கேரை, மங்கடை இந்த மாதிரி மீன்கள்லாம் நயமாக இருக்குது. பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ நாங்கள் அதை விற்பனைக்கு கொண்டு போகிறோம், மார்க்கெட்டுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். சரிங்களா? பார்த்துக்கிட்டீங்க எப்படி மீன்லாம் என்ன அழகாக இருக்குன்னு பாருங்க மக்களே. ஆமாம், செம்மையாக இருக்குது மீன்கள்லாம் பார்த்துக்கிட்டு. சரிங்களா? ஆமாம், சூப்பராக இருக்குது மீன்களை இங்கே பார்த்தியா எத்தனை தண்டியில் இருக்குது மக்களே. பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே? சரி பார்ப்போம். சூப்பரா இருக்கு. அண்ணா அண்ணா இருங்க 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 இருங்க. இருங்க என்ன சும்மா இருங்க இருங்க. சும்மா வீடியோ எடுத்தா அது என்ன கணக்காகும் பாரு. எப்படி இருக்கு? கூட சேர்ந்து நீங்களும் தூக்குங்க பாப்போம் இந்த மீனை. எந்த வெயிட்டா இருக்கு பாத்தீங்களா? மீன் எப்படி இருக்கும் பாருங்க. பாத்தீங்களா என்ன அழகா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் என்ட்ரன்ஸ் போட்ட பாருங்க. எப்படி இருக்கு? நாங்க மீனுங்க மக்களை இப்போ விற்க போறோம். சரிங்களா? பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆமா வைக்கும். பாருங்க அடுத்து அந்த பாக்ஸ் முடியும். போடு மேல போடு. போடு போடு. வர போடு. ஆமா இந்த வீடியோ எடுக்காங்க. இத பாருங்க மக்களே எவ்வளவு மீன் அழகா கொண்டு போறோம் விக்கிறதுக்கு. ஆமா மார்க்கெட்டுக்கு போறோம். ஆமா மார்க்கெட்டா ஏல கடற்கரை மார்க்கெட் ஏல கடற்கரை எல்லாமே ஒண்ணுதான். ஆமா விக்கதா கொண்டு போறோம். நம்ம மீன் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் கொண்டு போறோம். சரிங்களா? கொண்டு போங்க வர்றேன் வாங்கல இல்ல